இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் ஒரு கடையை திறந்தீங்கன்னா அந்த கடைக்கு கஸ்டமர் தானாகவே வந்து பொருட்களை வாங்கிட்டு போவாங்க. ஆனால் இன்றைக்குள்ள நிலைமை வேறு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் ஒரு ப்ராடக்டை வாங்குறேன்னு சொன்னால் ஃபஸ்ட் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் யூடியூப்பில் ரிவ்யூ பார்ப்பாங்க. இந்த இடங்களில் உங்களோட பிஸ்னஸ் இல்லைன்னு சொன்னால் உங்களோட பிஸ்னஸ் வேஸ்ட். அதனால தான் இன்றைக்கி இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஒரு பிஸ்னஸுக்கு மிக மிக அத்தியாவசியம் ஆகும். ஸோ இந்த வீடியோவில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் என்றால் என்ன, அது எவ்வாறு ஒவ்வொரு பிஸ்னஸுக்கும் அத்தியாவசியமாக காணப்படுகிறத பற்றி இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்லித்தர போகிறேன். ஸோ வெல்கம் டு ஸ்லோன் தமிழ் மீடியா. இது பிஸ்னஸ் கைட். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்றால் என்ன? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்றால் அதாவது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் என்றால் அதுவும் ஒரு மார்க்கெட்டிங் ஃபீல்ட் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் இருக்கு இல்லையா? உங்களுக்கு மார்க்கெட்டிங்னா என்னென்னு தெரியும். அதாவது ஒரு ப்ராடக்டை வந்து இன்னொரு ஆளுக்கோ இன்னொரு பீப்புள்ஸுக்கோ நாங்கள் வந்து அதை பற்றி சொல்கிறது தான் மார்க்கெட்டிங். ஸோ அந்த மார்க்கெட்டிங் வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னு இருக்குது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மார்க்கெட்டிங்னா ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். ஸோ ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை பொறுத்தவரையில் இந்த டிவி ஆட்ஸ், பேப்பர் ஆட்ஸ், இந்த மாதிரி பேனர் கட்டுறது, இந்த மாதிரி இதுதான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங். ஸோ அதே மாதிரி தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். அதாவது நீங்கள் ட்ரெடிஷ்னலாக செய்கிற விஷயங்களை வந்து டிஜிட்டலாக நீங்கள் அதை செய்ய போகிறீங்க. அதுதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏன் அவசியம் அப்படின்னு நாங்கள் பார்த்தோம் சொன்னால், இன்று உலகத்தில் மக்கள் எல்லாரும் கூடுதலாக நேரத்தை எங்கே செலவிடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், வாட்ஸ்அப் போன்ற சமூக வலைத்தளங்களில் கூடுதலான நேரத்தை செலவிடுறாங்கன்னு சொல்லி ஒரு ஆய்வில் சொல்கிறாங்க. அது மட்டுமா, நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள். நீங்களாக இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, காலையில் எழும்பின உடனே ஃபோனை தான் நாங்கள் முதல்ல எடுத்து அதில் ஃபேஸ்புக்கோ இல்லாட்டி யூடியூபோ இல்லாட்டி டிக்டாக்கோ இல்லாட்டி வாட்ஸ்அப்போ பெய்த்துட்டு தான் அதுக்கப்புறம் எங்களுடைய ஒர்க்கை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? இது உண்மையாக இல்லையா? இந்த ஒரு ப்ராடக்டையோ அல்லது ஒரு சர்வீஸையோ நாம் வந்து எடுக்கிறதுக்கு முன்னால் அதை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி நாம் எஃபிலையும் தேடி பார்ப்போம். அதே மாதிரி அந்த ப்ராடக்டுடைய ரிவ்யூஸ் இருக்கான்னு சொல்லி யூடியூப்பில் போய் பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராடக்டை வாங்கணுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் வருவோம். அந்த அளவுக்கு இருக்குது இன்றைக்கி இந்த சோஷியல் மீடியா. இப்போ கூட இன்னும் உங்களுக்கு புரியலைன்னு சொன்னால், நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாவே புரியும். ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் கேளுங்க. என்னென்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் கடையை வந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொன்னால் எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஆட்கள் இல்லாத இடத்துல ஒரு காட்டொண்டுக்குள்ளே போய் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுவீங்களா? இல்லை ஆட்கள் நடமாட்டம் இல்லாத ஒரு 4 தெரு தள்ளியாக நீங்கள் வந்து உங்களோட கடையை போட்டு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? இல்லை இல்லையா? ஆட்கள் எங்கெங்கே நடமாட்டம் கூடியோ, ஆட்கள் எங்கெங்கே அதிகமாக வாராங்களோ அந்த இடங்களில் தான் நீங்கள் உங்களோட கடையை போடுறதுக்கு நீங்கள் விருப்பப்படுவீங்க. மக்கள் அதிகமாக அங்கே வாரனால உங்களுக்கு பிஸ்னஸ் நடக்கும்ன்றதால, அப்படி தானே? ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். இன்றைக்கி மக்கள் உங்களுக்கு தெரியும், மக்கள் எல்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ டவுனுக்கு வந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு வந்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, எல்லோரும் வந்த உடனே தன்னோட ஃபோனை தான் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பஸ் வரங்காட்டியும், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸ்கூல் விட்டு பிள்ளைகள் வரங்காட்டியும். ஸோ அந்த மாதிரி வந்து அவங்களுடைய நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அதில். ஓகே, அப்போ மக்கள் அதிகமாக கூட்டுறது எங்கே? இந்த சோஷியல் மீடியாவில். அப்போ சோஷியல் மீடியாவில் எங்களோட பிஸ்னஸ் இல்லைன்னு சொன்னால் அவ்வளோதானே. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் எவ்வளோ முக்கியம் அப்படின்ட்டு. நான் இப்போ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீங்கள் யோசிப்பீங்க, ஓகே நான் வந்து எஃபியில் ஒரு பேஜ் ஒன்றை ரெடி பண்ணினா, ஓகே நான் டிக்டாக்ல ஒரு அக்கௌண்ட் ஒன்று திறந்து அதில் நான் போஸ்ட் பண்ணினா எனக்கு வந்து நிறைய ஆர்டர்ஸ் வரும் அப்படின்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்க. இங்கே நான் சொல்ல வர்றது சோஷியல் மீடியாவில் உங்களோட போஸ்ட் போட்டதை பற்றி இல்லை, சோஷியல் மீடியாவில் உங்களை பிராண்ட் பண்ணுறது, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறது, அந்த மார்க்கெட்டிங் தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் பண்ண முடியும். நீங்கள் அப்படி போட்டீங்க சொன்னால் உங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ராடக்ட் வந்து போகும். ஸோ அடுத்தவங்களுக்கு வந்து போகாது. உங்களோட ஃபாலோ பண்ணுற ஒரு 500 பேர் 1000 பேராக இருந்தாலும் அதில் வாங்கக்கூடிய ஆட்கள் ஒரு 100 பேர் ஒரு 50 பேர் இருப்பாங்க.
அதே நீங்கள் வந்து வெளியில் பாருங்கள் நிறைய பேர் இருக்குது, அவங்களுக்கெல்லாம் யார் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காட்டுறது? ஸோ அதனால் எஃபி பேஜ் ஒன்று திறந்து, அப்படி இல்லைன்னு சொன்னால் டிக்டாக் பேஜ் ஒன்று திறந்து நீங்கள் வந்து அதில் அப்லோட் பண்ணால் மட்டும் உங்களுக்கு கஸ்டமர் வர போகிறதில்லை. நீங்கள் அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணணும். ஸோ அந்த மார்க்கெட்டிங் எப்படி பண்ணுறதை பற்றி நான் உங்களுக்கு பின்னால் ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு அதை சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு முன்னால் இந்த மாதிரி மார்க்கெட்டிங் செக்ஷன் செய்கிறதுக்குன்னு சொல்லி ஆக்கள் இருப்பாங்க. ஸோ எங்களுடைய நிறுவனத்தை பார்த்திங்கன்னா, எங்களுடைய கிங் மீடியா ஹவுஸ் நிறுவனம் வந்து அந்த ப்ரொவைடை உங்களுக்கு பண்ணுது. ஸோ உங்களுக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அவங்களோட நம்பர் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அவங்கள கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய பிஸ்னஸை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டுடைய அவசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி. ஓகே, இப்போ நீங்கள் இன்னொரு விஷயத்தை நீங்கள் கேட்பீங்க, சரி சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் இருக்குது, நாங்கள் காலாகாலமாக செஞ்சுட்டு வந்து அந்த அடிஷ்னல் மார்க்கெட்டிங் இருக்குது, ஸோ எங்களுக்கு வந்து அதில் போடாமல் ஏன் நீ வந்து இதில் போட சொல்கிற அப்படின்னு கேட்பீங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி கேள்வி உள்ளவங்களுக்குள்ள பதில் தான் இது. என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங் எடுத்து பாருங்கள். ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்னா என்ன, அதில் என்னென்ன வருது? அதில் பேப்பர், டிவி, அதாவது டிவியில் எட்ஸ் போடுறது, பேப்பரில் எட்ஸ் போடுறது, இந்த பேனர் கட்டுறது, இந்த மாதிரி தான் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் வருது இல்லையா? அதே மாதிரி நீங்கள் இங்கே சோஷியல் மீடியா, அதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், எஃபியில் ரீல்ஸ் போடுறது, எஃபியில் போஸ்ட் போடுறது, இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுறது, டிக்டாக்ல ரீல்ஸ் போடுறது, அடுத்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வீடியோஸ் போடுறது, அடுத்து கூகுள் ஆட்ஸ், மெட்டா ஆட், இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நிறைய இருக்குது. ஏன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நிறைய இருக்குது இந்த மாதிரி. இது உங்களுக்கு தெரிஞ்சது, தெரியாத விஷயம் நிறைய இருக்குது. தெரியாதது உங்களுக்கு சொல்ல போனால் கோரா அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? இதுவும் ஒரு எஃபி மாதிரி தான் கோராங்கிறது. ஸோ இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்கள் நிறைய இருக்குது. இதுகளில் மார்க்கெட்டிங் பண்ணுறது தான், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சரியா? ஓகே, இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்களை நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்கள் வந்து ஒரு அட்டை போடணும்னு சொன்னால், ஒரு அட்டை வந்து நீங்கள் அந்த இதில் அந்த மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொன்னால் உங்களுக்கு கூடுதலான அளவு செலவு போகும். எப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிவியில் நீங்கள் வந்து ஒரு அட்டை நீங்கள் ஷோ பண்ணணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட குறைஞ்சது 50,000 10 லட்சம் 15 லட்சம் வரங்காட்டியும் போகலாம். ஒரு அட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு சின்ன ஒரு அட்டை போட்டதுக்கு, ஒரு நிமிஷம் ஒரு அட்டை போடுறதுக்கு உங்களுக்கு 10 லட்சமோ இல்லாட்டி அந்த 50,000 குறைஞ்சது, நான் சொல்கிறேன் குறைஞ்சது 50,000, கூட்டினது ஒரு 10 லட்சம் 20 லட்சமாலும் போகலாம். சரியா? அதே மாதிரி பேப்பரில் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால், பேப்பரில் ஒரு 2x2 இடத்துல வந்து நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம், ஒரு 50 ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அது ஒரு பேப்பர் மார்க்கெட்டிங்கை பொறுத்து. சரியா? ஆனால் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் அது வேறு. நீங்கள் அந்த கொடுக்க போகிற 1 லட்சத்தை நீங்கள் 1 லட்சத்துக்கு நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணுன்னு சொன்னால் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலாம், மார்க்கெட்டிங் பண்ணலாம் அந்த 1 லட்சத்துக்கு. சரியா? குறைஞ்சது ஒரு 10,000 மாதம் மந்த்லி பண்ணிட்டு உங்களுக்கு போகலாம். அப்போ எங்கே உங்களுக்கு இது குறவு, செலவு குறவு? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்லையா இல்லாட்டி ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்லையா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் தான் குறவு. ஏன்னா 10,000 ஸ்டார்ட் ஆகுது மாதம் முழுக்க. அதுவும் உங்களுக்கு வந்து இங்கே கிட்டத்தட்ட 2-3 ஆட்டெல்லாம் போடலாம். ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஒரு ஆட்டு தான், ஒரே ஒரு ஆட்டு ஒரு நாளைக்கு ஒரு முறை போடுறதுக்கு மட்டும் அந்த விலை, அந்த சார்ஜ் எடுப்பாங்க. ஓகே, அதே மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆக்கள் உங்களுக்கு டார்கெட் பண்ண முடியாது. இதுதான் குறிப்பிட்ட ஆக்கள் அப்படிங்கிற டார்கெட் பண்ண முடியாது. இப்போ தேவை உள்ள ஆக்களுக்கும் போகும், தேவை இல்லாத ஆக்களுக்கும் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் காட்டும். ஒருவேளை தேவை உள்ள ஆக்கள் வந்து ஒரு 10,000 பேரில் 1000 பேருக்கு தான் உங்களுக்கு உங்களோட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் தேவைன்னு சொன்னால், அப்போ நீங்கள் வந்து 1000 பேர் தானே போடணும். மீதி 90,000 வேஸ்ட். அப்படிங்கோ, மீதி 90,000 பேருக்கு நீங்கள் வேஸ்ட்டாக சாலியே செலவழிக்கிறீங்க. சரியா? அங்கே டார்கெட் பண்ண முடியாது ஆக்களை. ஆனால் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் டார்கெட் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை வயசுக்கு, கிட்டத்தட்ட 18லேருந்து 20 வயசுக்கா, இல்லாட்டி 18லேருந்து 50 வயசுக்கா, இல்லாட்டி 50 வயசுக்கும் 20 வயசுக்கும் இந்த இடப்பட்டவங்களுக்கா, இல்லாட்டி 50 வயசுக்கும் 60 வயசுக்கும் இந்த இடப்பட்டவங்களுக்கா அப்படிங்கிட்டு இங்கே வந்து வயது எல்லை அடிப்படையில் டார்கெட் பண்ணலாம். அது மட்டும் இல்லை, லொக்கேஷன் அடிப்படையில்.
இப்போ உங்களோட சரௌண்டிங்கா அப்படி இல்லாட்டி உங்களோட ஏரியாவா அப்படி இல்லாட்டி உங்களோட டிஸ்ட்ரிக்டா உங்களோட நாடா இல்லாட்டி இந்த உலகம் முழுக்கையா இல்லாட்டி ஏசியா கண்ட்ரி மட்டுமா அப்படி ஒவ்வொரு இடத்தையும் வந்து உங்களுக்கு டார்கெட் பண்ணலாம், ஒவ்வொரு ஊரையும் டார்கெட் பண்ணலாம், ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு செக்டரையும் உங்களுக்கு டார்கெட் பண்ணி அங்கே போடலாம், லொக்கேஷன் டார்கெட். அடுத்தது வந்து ஸ்பெஷலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இன்ட்ரெஸ்ட், ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் சரியா, அந்த இன்ட்ரெஸ்ட் அடிப்படையிலையும் இது பண்ணலாம். இதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் கூகுள் தான். கூகுளில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன விருப்பம், நீங்கள் எந்த டைமில் நீங்கள் எதை பார்ப்பீங்க, நீங்கள் எந்த டைமில் நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்களை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் ஃபுல் தரவு வந்து கூகுள்ஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் அந்த டார்கெட் பண்ணுது, உங்களுக்கு என்ன பிடிக்கும் ஏது பிடிக்கும் உங்களை பார்த்தீங்கன்னா தரவு வந்து இருக்கிறதால அது என்ன செய்யும் சொன்னால் அந்த மாதிரி ஆக்களை செலக்ட் பண்ணி அதுக்கு டார்கெட் பண்ணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விருப்பத்துக்குரிய மாதிரி அங்கே டார்கெட் பண்ணலாம். ஸோ அங்கே டார்கெட்டிங்கிறது இருக்குது. அப்போ உங்களோட வந்து அட்டுக்கான செலவு வந்து இந்த குறைஞ்சி போகும். இப்போ 1000 பேருக்கு தான் அவங்களோட இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஷோ ஆகணும்னு சொன்னால் அந்த 1000 பேருக்கு மட்டும்தான் ஷோ ஆகும். அந்த 1000 பேரும் வந்து அதுக்கு தேவைப்பட்டாக்கள், தேவையில்லாத ஆக்கள் இல்லை தெரியுமா. ஒரு பொதுவாக வச்சுக்கொள்ளுமே, சும்மா ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் காஃபி ஷாப் ஒன்று போட போகிற வச்சுங்க சரியா. இந்த காஃபி ஷாப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ண வச்சுங்களேன், காஃபி ஷாப்பை வந்து காஃபி விருப்பமான ஆக்கள் யார், ஃபுட் லவர் அந்த மாதிரி ஆக்களுக்கு வந்து அதை டார்கெட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்காது எங்களுடைய ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ரிசல்ட்டை பார்க்க முடியாது. எத்தனை பேர் பார்த்தாங்க, யார் பார்த்தாங்க, யார் எங்களுக்கு வந்து கால் பண்ணாங்க, இந்த மாதிரி யார் எங்களோட ப்ராடக்டை வாங்க வந்தாங்க அதை பார்த்துட்டு அப்படிங்கிற தரவை உங்களுக்கு எடுக்கிறதுக்குரிய கஷ்டமாகும். ஆனால் இங்கே சோஷியல் மீடியாவில் இங்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு ஈஸியாக எடுத்துக்கலாம். யார் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் இதை கிளிக் பண்ணிக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து அதன் ஊடாக எங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த தரவை உங்களுக்கு அப்படி எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்க சொன்னால் எங்களுக்கு வந்து கஸ்டமர்கிட்ட ட்ரஸ்ட்டை பெற்றுக்கொள்ள எங்கள் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில். நீங்கள் ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கில் ஒரு ட்ரஸ்ட்டை நீங்கள் பில்ட் பண்ணணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு வருஷமாவது உங்களோட ஹெட்டை வந்து ரன் பண்ணணும், டெய்லியும் அந்த ஹெட்டை ரன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 கோடியாலும் செலவழிக்கணும் உங்களோட பிராண்டை வந்து ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு. அதுவும் மிச்ச காலம் எடுக்கும், ஒரு வருஷம் கிட்டத்தட்ட 1 வருஷமாலும் எடுக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரஸ்ட் பண்ணுறதெல்லாம் ஒரு 5 நாள் 3 நாள் வேலை. அது எப்படின்னு நான் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ நீங்கள் வந்து எல்லா சோஷியல் மீடியாலையும் எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயும் உங்களை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ உங்களோட ஒரு செக்ட் ஆஃப் டார்கெட் பீப்புள் இருப்பாங்களே, அவங்க வந்து ஒரு ஆள் காலையில் எலிமினத்தோடு அவர் வந்து என்ன சொல்கிற அவர் வந்து ஃபேஸ்புக் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபேஸ்புக்கில் போனால் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் வருது. ஏன்னா அவர் வந்து அதில் அந்த விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட்னதால் அவருக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வருது. பட் அவர் வந்து அதை பார்த்துட்டு அவர் தள்ளி விட்டு போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் டிக்டாக் பக்கம் போகிறாரு. ஸோ டிக்டாக்லேயும் அதே ஹெட் அவருக்கு ஷோ ஆகுது. ஸோ அவர் கொஞ்சம் நிப்பாட்டி பார்ப்பார், என்னடா அங்கேயும் ஹெட் வந்துச்சு இங்கேயும் ஹெட் வருதுன்னு சொல்லி நிப்பாட்டி பார்ப்பார். ஸோ அதே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவர் இன்ஸ்டாகிராம்லேயும் போனால் இன்ஸ்டாகிராம்லேயும் அது ஹெட் வருது. ஸோ இங்கே அவருக்கு ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகுது. ஸோ அவர் வந்து இப்போ அங்கே ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் பார்த்து தள்ளி போனவர் இங்கே அது என்ன ஏதுன்னு சொல்லி பார்க்குறதுக்கு கிளிக் பண்ணி பார்ப்பார். ஸோ அங்கே அப்போ வந்து அவருக்கு ஒரு ட்ரஸ்ட்டு பில்ட் ஆகுது, ஒரு ட்ரஸ்ட் வந்து அவர்கிட்ட பில்ட் ஆகுது. ஸோ இந்த கம்பெனி பெரிய கம்பெனியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ இதுதான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க்கும் இந்த ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்டிங்கும் உள்ள வித்தியாசம். ஸோ நீங்கள் இப்போ கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்னு சொல்லி விளங்கும். ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் செலவு குறவு, அதே மாதிரி கஸ்டமரை டார்கெட் பண்ணலாம், அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பிராண்டை பில்ட் பண்ணலாம், அடுத்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பார்த்துக்கொள்ளலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் இருக்குது இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் உங்களோட பிஸ்னஸுக்கு தேவையா தேவையில்லையா, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கட்டாயம் வேணுமா, நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் பண்ண போகிறேன்னு சொன்னால் அந்த மார்க்கெட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணினா எந்த அளவுக்கு எனக்கு ரீச் ஆகும், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எனக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத பற்றி இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா? ஓகே, உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய பிஸ்னஸை சரியான முறையில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு சொன்னால் எங்களுடைய கிங் மீடியா ஹவுஸை நீங்கள்
தொடர்பு கொள்ளுங்கள். அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். மார்க்கெட்டிங் பண்ணி கொள்ளுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமான ஏதாச்சும் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் தொடர்ந்து எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் நாங்கள் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் அம்ஹர்